exercise 1.1ல 4th sum. இதில் given என்னன்னா a is equal to 5,6, b வந்து 4,5,6, c வந்து 5,6,7. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ப்ரூவ்ட் சம் தான் பண்ண போகிறோம். a cross b equal to b cross b intersection c cross c அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம LHS கண்டுபிடிப்போம். LHS வந்துட்டு a cross c. ஸோ 5,6 into 5,6. அப்போது a cross a பண்ணேன்னா எனக்கு 5,5 5,6. 5ஐ 5ஓடையும் 6ஓடையும் பண்ணுறோம். அடுத்து 6ஐ 5ஓடையும் 6ஓடையும் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் 6,5 6,6. ஸோ இதை நான் 1 அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு RHSல ஃபஸ்ட்டு b cross b பண்ணணும். 4,5,6 into 4,5,6. ஸோ 4 into 4,5,6 பண்ணணும். அடுத்து 5 அதே போல் பண்ணணும். 6ஐயும் அகெயின் பண்ணணும். ஸோ எனக்கு செட் 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6. நெக்ஸ்ட்டு c cross c 5,6,7 into 5,6,7. ஸோ எனக்கு 5,5 5,6 5,7. அடுத்து 6,5 6,6 6,7 7,5 7,6 7,7. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். ஸோ b cross b இன்டர்செக்ஷன் c cross c. ஸோ இதில் என்னென்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4,5 4 எலமெண்ட்டிங் இல்லை அப்படின்றனால கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு இந்த 4 வராது. ஸோ இந்த 3 4மே எனக்கு வராது. அடுத்து 5,4 வராது, பிகாஸ் 4 வந்துட்டு சியில் இல்லை. நெக்ஸ்ட்டு 5,5 இருக்குது. அடுத்து 5,6 இருக்குது. அகெயின் 6,4 வராது, பிகாஸ் 4 வந்துட்டு சியில் வந்துட்டு இல்லை அப்படின்றதுனால. தென் 6,5 இருக்குது. அகெயின் 6,6ம் இருக்குது. ஸோ 7 நம்பர் அங்கே பியில் இல்லாதனால எனக்கு இந்த 7 வச்சுருக்க எந்த நம்பருமே வராது. ஸோ இப்போ இதில் இருக்க நம்ம காமனான டேர்ம்ஸை மட்டும் இன்டர்செக்ஷன்னா ரெண்டுக்கும் காமனாக உள்ள டேர்ம்ஸ் அதை மட்டும் எடுத்து எழுதுவோம். ஸோ 5,5 5,6 6,5 6,6. இது 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 5,5 5,5 5,6 5,6 6,5 6,5 6,6 6,6. ஸோ நம்மளுக்கு இதில் வந்து LHS is equal to RHS அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ A into A equal to B into B intersection C into C. Hence proved.